அயோத்தி. வா மகனே வா. என்னிடம் ஏதேனும் உரைக்க வேண்டுமா? பிறகு ஆலோசிக்கலாம் அரசே. கூறு மகனே, என்ன வேண்டும்? என் தமக்கை சாந்தாவை பற்றி நான் விவரம் அறிந்தேன். ஆணையை மீறினால் கோசலை கொண்டவன் வேண்டுதலை துச்சமென கருதி விட்டாள். அவள் உண்மை உரைத்து விட்டாள். உண்மையை கோர மறுத்தார்கள். நிர்பந்தம் செய்து நானே அறிந்தேன். தாமதமாய் அறிந்தாலும் தமக்கையின் தியாகத்தை தாய் மூலம் அறிந்ததால் ஆனந்தம் கொண்டேன். ஆனால் தந்தையை பற்றி தவறாக எண்ணம் கொண்டிருப்பாய். குற்றம் புரிந்தேன். நான் அவ்வாறு கருதவில்லை. ஆத்மார்த்தமாக தவறிழைத்தால்தான் ஒருவன் தவறு செய்தவனாவான். தமக்கை புரிந்தது தியாகமே. ஆனால் தமக்கையை தாம் மனமாற அன்று மறக்க முயற்சி செய்ததும் தியாகம்தானே. பரந்த மனப்பான்மை உடையவன் நீ. சத்திய வார்த்தைகள். ஈன்ற புதல்வியின் உருவத்தை கௌசல்யா பொன்னாக வடித்து நீராட்டினாள். அக்காட்சியை பார்க்கும்போது நான் தவறிழைத்தவனே எனும் எண்ணம் சாஸ்வதமானது. அன்று நான் என்ற எனது மகளை பிரியாதிருந்திருக்கலாம். ஆனால் உள்ளம் குலவிருத்தியை பெரிதாய் எண்ணியது. பிரஜைகள் நலன் பற்றி எண்ணியது. எனது கடமையானது சுயநலத்தை உள்ளத்திலிருந்து வேரோடு அழித்தது. அன்பு கொண்ட இருதயமானது அன்றே யோகியது. புதல்வியை பிரிந்தேன். பெற்றவனை விட்டு அவள் விலகினாள். இவ்விடம் விட்டு அவள் நீங்கியது. என்னவளான கோசலையை என்னிடமிருந்து பிரித்தது. கொற்றவன் குற்றம் புரிந்தவனானான். வேந்தன் வேதனை விளைவிக்கச் செய்த காரியமல்ல அது. ஆனால் அவளை பொறுத்தவரை அன்பு மகளை பிரித்தவன் செங்கோல் ஏந்துபவனே என்றெண்ணினாள். என் செய்வேன்? வெறுப்பை வளர்த்தால் ஹிருதயத்தில், சிரிப்பை மறைத்தால் வசனத்தில். அக்கா சாந்தா விலகியதால் தம் இருவருக்கும் இடையே இடைவெளி உருவானது. தமக்கையின் சந்திப்பு இடைவெளி விளக்கும் அல்லவா? உருவான வெறுப்பு மறைந்துவிடும், அன்பு பிறக்கும். நம்பிக்கை உள்ளது தந்தையே. நிகழவுள்ள சந்திப்பு தமது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும்.